மக்களே வணக்கம். இன்னைக்கு டக்குன்னு வைக்கிற ஒரு தொக்கை பற்றி பார்ப்போம். இது என்ன தொக்குன்னா நெத்திலி குஞ்சு கருவாடு தொக்கு தான். இது நம்ம பழைய சோறுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும், ரசஞ்சோறுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே வச்சிடலாம். இந்த தொக்குக்கு தேவையானது என்னதெல்லாம்னு பார்ப்போம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, 4 பல்லு பூண்டு, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மிளகு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஜீரகம் எடுத்துக்கோங்க, அப்புறம் தேங்காய் கட் பண்ணின தேங்காய் பீஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இவை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்சியில் ஃபர்ஸ்ட் அரைங்க. அப்புறம் கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுக்கோங்க, அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சமையல் எண்ணெய் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்ச உடனே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம்ல மசாலா, அந்த மசாலா கலவையை அதில் ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணி அதை உள்ளே சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். நாங்கள் எப்போவுமே குழம்பு மிளகாய் தூள் வீட்டிலே தான் தயார் பண்ணுவோம். உங்களுக்கு அதிகமாக உரப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சம் வத்தப்பொடி போட்டுக்கோங்க. வத்தப்பொடி போட்ட பிறகு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைங்கிறத பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. இப்போ நம்ம கருவாடை சுத்தம் பண்ணத வேலையை பார்ப்போம். இந்த கருவாட்டில் கொஞ்சம் தூசி நிறைய இருக்கும், அதனால கருவாடை புடச்சி எடுத்துக்கோங்க. புடச்சி எடுத்துட்டு ஒரு வலை மாதிரி உள்ள பாத்திரம் இருந்ததுன்னா அதில் போட்டு கழுகுனீங்கன்னா சின்ன சின்ன மணல்லாம் இருந்ததுன்னா கீழே போயிடும். ஆனால் இந்த கருவாட்டில் ரொம்ப மணல்லாம் இருக்காது. தண்ணி ஊற்றி நல்லா கழுகி எடுத்துக்கிட்டு இந்த கருவாடை நம்ம அந்த தொக்கு கூட சேர்க்கணும். தொக்கு கூட நல்லா எல்லா கருவாடையும் எடுத்து போட்டு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா ஒன்று போல் மசாலாலாம் சேர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருங்க. அது ஒரு 2-3 நிமிஷம் வெந்தாலே போதும். இந்த கருவாடை இந்த முறையில் தொக்கு வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். கருவாடு நல்லா வெந்துருச்சு, நமக்கு தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, தொக்குல நல்லா எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு எப்படி வெந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த கருவாடு வேகத்துக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, அதனால நமக்கு டக்குன்னு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கிராமத்து முறையிலான சமையலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.